வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. பீகார் முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார் நிதிஷ்குமார். ஆளுநரை நேரில் சந்தித்து பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணையும் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்துள்ள நிலையில் இன்று மாலையே பாஜக துணையுடன் பீகார் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல். ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் உடனான கூட்டணியை ஐக்கிய ஜனதா தளம் உரித்ததால் உடைந்தது இந்தியா கூட்டணி. ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் மமதா, பஞ்சாபில் ஆம் ஆத்மி வெளியேறிய நிலையில் நிதிஷ்குமார் மொத்தமாக வெளியேறியதால் பெரும் பின்னடைவு. பாஜகவுடன் இனி கூட்டணி வைப்பதற்கு பதில் உயிரை விடுவது மேல் என நிதிஷ்குமார் பேசிய பழைய வீடியோ. उनके साथ जाना हमको कभी कबूल नहीं है, ये अच्छी तरह जान लीजिए, समझ लीजिए, सब बोगस बात है. काहे के लिए बोल रहा है? इतना हिम्मत करके फिर मेहनत करके लाला करके உங்கள் உயிர் எங்களுக்கு முக்கியம் என கூறி வீடியோவை பகிர்ந்து கிண்டலடித்த சமாஜ்வாதி கட்சி தேசிய செயலாளர் ராஜீவ் ராய். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி காங்கிரசுடன் திமுக இன்று முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. TR பாலு தலைமையிலான குழுவுடன் முகுல் வாஸ்னிக் தலைமையிலான குழுவினர் பிற்பகலில் பேச்சு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 3வது நாளாக திமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம். ஈரோடு, நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு. விவசாயிகளுக்காக திமுக அரசு எதையுமே செய்யவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையும் என்றும் பேச்சு. 2026 ஆட்சிக்கு வருவதற்கு அடித்தளம் வருகிற தேர்தலாக அமைய வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேர் கழகத்தை ஆதரிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கஞ்சாவின் தலைநகரமாக திருவண்ணாமலை மாவட்டம் உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புகார். மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் ஏவ வேலு அதனை கண்டுகொள்வதில்லை என்றும் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை டவுன் அண்ணாமலையார் கோயில் இருக்கிற அங்க பகுதியில சுத்தி எங்க பார்த்தாலும் கஞ்சா வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற அமைச்சர் ஏவா வேலு வேற இருக்க, அந்த தொகுதியின் அமைச்சர் ஏவா வேலு அவருக்கு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா கண்டுக்காம விட்டுறாரா இல்ல எப்படியாவது நாசமா போட்டுக்கணும்னு அவர் மனசுல இருக்குதான்னு தெரியல. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாஜக மாவட்ட செயலாளர் மீது மர்ம நபர்கள் தாக்குதல். உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவரை தாக்கிவிட்டு தப்பியவர்களை தேடும் காவல்துறை. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே சிமெண்ட் ஏற்றி வந்த லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து. குற்றாலத்தில் குளித்துவிட்டு காரில் திரும்பிய 6 பேர் உயிரிழந்த பரிதாபம். தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகே சாலையின் நடுவே திடீர் பள்ளம். 2 அடி ஆழ பள்ளத்தில் விழுந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவருக்கு காயம். தஞ்சை மாவட்டம் திருக்கானூர்பட்டி புனித அந்தோணியார் கோவில் பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி. 700 காளைகளும் 350 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பு. புதுச்சேரியில் கொப்பரை தேங்காய் வாங்க இணைய வழி மோசடிக்காரர்களிடம் பணத்தை இழந்த தொழில் அதிபர் 1,35 லட்சம் ரூபாயை பறிகொடுத்தது குறித்து போலீசார் விசாரணை.
தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே அனுமந்தன்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பந்தலிலேயே அழுகி உதிரும் பன்னீர் திராட்சை பழங்கள் கொட்டி தீர்க்கும் பனிப்பொழிவால் கடும் இழப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பேருந்து நிலையம் அருகே ஹோட்டல் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. புரோட்டா இல்லை என கூறிய ஆத்திரத்தில் தாக்குதல். நாகையில் ஆளுநர் RN ரவி நிகழ்ச்சியில் பங்கேற்க வரவில்லை என்றால் லைஃப் லாங் மீள முடியாத அளவுக்கு செய்துவிடுவேன் என மாணவர்களுக்கு மிரட்டல். பாஜக மாவட்ட தலைவர் கார்த்திகேயனுக்கு சொந்தமான கார்த்திகேயன் நர்சிங் கல்லூரி முதல்வர் இளவேந்தன் மிரட்டியதாக கூறப்படும் ஆடியோவால் பரபரப்பு. சரி 6:30 மணிக்கெல்லாம் நீங்கள் காலேஜ் கேம்பஸில் இருக்கீங்க, வண்டி அவங்க டைரெக்டாக அவங்க கேம்ப்பு அவங்க இதிலேருந்தே வண்டி அனுப்புகிறேன்ட்டாங்க, யூனிஃபார்மில் கோட்டோட ரெடியாக இருக்கீங்க. நாளைக்கு காலையில் கழுத்தாக இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் லாங் நீ மீள முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். கார்த்திகேயன் நர்சிங் கல்லூரி முதல்வர் மிரட்டியும் ஆளுநர் நிகழ்ச்சிக்கு மாணவர்கள் யாரும் வராததால் ஆத்திரம். நீங்கள் எவ்வாறு தேர்வு எழுதுகிறீர்கள் என்று பார்க்கிறேன் என்றும் மீண்டும் மிரட்டல். கூட கிடையாது, நீ இந்த திருப்ப நீ எப்படி எக்ஸாம் எழுதுறான்னு மட்டும் நான் பார்த்துறவா. இன்னும் 10 நிமிஷத்தில் நீ உள்ள கேம்பஸ்குள்ளே இல்லைன்னா நீ இந்த திருப்ப நீ எப்படி எக்ஸாம் எழுதுறானுங்கிறத நான் பார்த்துறவா. ஒருத்தருக்கு அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் இல்லை, நான் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறவா. அயோத்தி ராமர் கோவிலுக்கு 1.25 கிலோவில் வெள்ளி துடைப்பு. கருவறையை தூய்மை செய்வதற்காக காணிக்கை அளித்த பக்தர். நாகை அருகே அரசு தொடக்கப்பள்ளியின் 100ஆண்டு விழாவை விமர்சையாக கொண்டாடிய பொதுமக்கள். ஆட்டம் பாட்டத்துடன் சீர்வரிசை எடுத்து சென்று ஆசிரியர்களுக்கும் மரியாதை. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.